நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். உங்களை படைத்த தந்தை கடவுளால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். அவர் உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறார். அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவர் தனது முழு படைப்பையும் உங்களுக்கு கொடுத்தார். அவர் உங்களுக்காக தனது உயிரை கொடுத்தார். உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. உங்களுடன் இல்லாத விஷயங்களை நீங்கள் பட்டியலிடலாம், ஆனால் உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ண முயற்சிக்கவும். ஆம், உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. இப்போது உங்கள் உடலில் சுவாசம் இருக்கிறது. உங்களை கவனித்துக் கொள்ள உங்களுக்கு உறவு இருக்கிறது. நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். பெரும்பாலும் நாம் நம்மைச் சுற்றியுள்ளவர்களை மதிக்கவில்லை, ஆனால் நம்மை விட்டு வெளியேறியவர்களை நேசிக்கிறோம். உங்களைச் சுற்றியுள்ளவர்களை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை நேசிக்கவும் உதவவும் கடவுள் கொடுத்த மக்கள். உங்களுக்கு குடிக்க நல்ல தண்ணீர், உண்ண உணவு, உறங்க இடம். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. குறை சொல்வதை நிறுத்திவிட்டு உங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத் தொடங்குங்கள். நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். எரேமியா அதிகாரம் 31 வசனங்கள் 3. உங்களுடன் அமைதி நிலவட்டும்.